நெல்லை மாமன்ற கூட்டத்தில் மேயர் பட்ஜெட் உரையை தொடங்கிய உடனே ஆளும் திமுக உறுப்பினர்களே வெளிநடப்பு செய்தனர். நெல்லையில் மாநகராட்சி மேயர் சரவணனுக்கும் திமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நீடித்து வரும் சூழலில் நெல்லை மாநகராட்சியின் பட்ஜெட் கூட்டம் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. காலை 10 மணிக்கு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் உறுப்பினர்கள் காலை 11:30 மணிக்கு பிறகே மாமன்றத்திற்கு வந்தனர். பின்னர் உறுப்பினர்களின் ஒப்புதலோடு மேயர் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முயன்றபோது திமுக உறுப்பினர்கள் இடைமறித்து மாநகராட்சியில் நடைபெற்ற பணிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். தொடர்ந்து மேயர் சரவணன் பட்ஜெட் உரையை தொடங்கிய போது திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர். அன்பான மாமன்ற உறுப்பினர்களே, இன்றைக்கு தலைவர் நம்முடைய முன்னிட்ட தலைவருக்கு ஒரு சாலை ஒன்று தீர்மானத்தில் பாஸ் பண்றா. அனைவரும் வந்து உட்கார்ந்து அந்த நிறைவேற்றுக்கு முன்பாக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாநகராட்சியினுடைய பத்திரிகையோட கூட நண்பர்களே அனைவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய நன்றி தீர்மானங்கள், அதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.